வணக்கம். ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அரசாங்கங்களும் ஆட்சி பீடமேற எதிர்க்கட்சிகளும் கங்கணங்கட்டி இறங்கியுள்ள போராட்டத்தில் எமது நாட்டின் அரசியல் களம் பல தசாப்தங்களை வீணடித்துவிட்டது. மேலும் இந்த முரண்பாடு சீரழிந்து போயுள்ள நாட்டின் பொருளாதாரத்தினதும் சமுதாய கட்டமைப்பினதும் உண்மையான நிலையையும் மறைத்து வருகின்றது. மேலும் சமூகங்களை அளிக்கின்ற பிரச்சினைகளை அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்துகின்ற வங்குரோத்து நிலையையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல் உறுதிப்பாட்டையும் பிரச்சினைகளுக்கான தீர்வையும் நாடு வேண்டி நின்றாலும் அரசியல் களத்தின் போக்கோ இதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இன்றும் காணப்படுகின்றமை கவலைக்குரியதாகும். நல்லது, இந்த விடயங்களுடன் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன். முதலில் நிகழ்ச்சி முன்னோட்டம். வன்முறைகள் சட்டத்தரணிகளை நோக்கி. அகதிகள் அவலம் நீக்க ஒரு முயற்சி. மனித உரிமை மீறல்களுக்கு சாதாரண பொதுமக்கள் முகம் கொடுக்கின்றனர். அவர்களுக்காக உதவி செய்ய மனிதநேய பணியாளர்கள் முன்வருகின்ற போது அவர்களுக்கும் இதே நிலை ஏற்படுகின்றது. இது நாம் இதுவரை கண்டு வந்த உண்மை. ஆனால் தற்போது இவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற சட்டத்தரணிகள் மீதும் வன்முறைகளின் கரம் நீண்டுள்ளது. யுத்தத்தினால் மனித உரிமைகள் மீறப்படுவது மாத்திரமல்ல, அந்த மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான குரல்களும் கூட நசுக்கப்படுகின்ற இக்காலகட்டத்தில் கொழும்பு உயர் நீதிமன்ற சட்டத்தரணிகளும் தமக்கு எதிரான மனித உரிமை மீறலுக்கு எதிராக வீதிக்கிறங்கியுள்ள தருணம் இது. மனித உரிமைகளை பாதுகாக்க சட்ட ரீதியாக செயற்பட்ட சட்டத்தரணி ஜே.சி. வெலியமுனவின் இல்லத்தின் மீது கடந்த செப்டம்பர் 27 இரவு மேற்கொள்ளப்பட்ட கைக்குண்டு தாக்குதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்து செப்டம்பர் 30 இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நீதிமன்றத்தின் முன் ஆரம்பித்து சட்டத்தரணிகள் சங்க நிலையம் வரை சென்ற இவ்வார்ப்பாட்டம் அண்மை காலமாக நீதித்துறையை அச்சுறுத்துகின்ற இத்தகைய தாக்குதல்களின் பாரதூரத்தினை வெளிப்படுத்துகின்றது. වැලියමුණ මහතා එක නීතිඥවරයෙක් වැලියමුණ මහතාගේ ජීවිතය නැති කිරීමෙන් මේ පාපතරයෙන් දැනගත යුතු එක දෙයක් තමයි වැලියමුණේ නැක්කෙනෙක් නෙවෙයි මේ ලංකාවේ නීතිඥවරුන් හැටියට අපි වැලියමුණ 5000 එළියට බහිනවා කියන එක. அரசியல் பாகுபாடின்றி எந்தவித மொழி இன பாகுபாடுமின்றி இந்த தாக்குதலை கண்டித்து நாங்கள் எல்லா முறையிலும் அதை எதிர்ப்பதற்கான ஒரு நடைமுறையினை கொண்டு வருவதற்காகவே இங்கு எல்லோரும் கூடியிருக்கிறோம். எனவே இந்த தாக்குதல் சட்டத்தரணிகளுக்கு எதிராக மட்டுமல்ல, வேறு பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் எதிரான ஒரு தாக்குதல் ஆகும். எனவே இன்றாவது நாங்கள் விழித்து அகில சகல துறையினருக்கும் எதிரான ஒரு அடக்குமுறையை எதிர்த்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். නීතිඥවරු විදියට අපි සාධාරණ වෙනුවෙන් යුක්තිය ඉෂ්ට කරන්න බැඳී සිටිනවා. වැලියමුණ මහතාට මේ වෙච්ච කාර්ය, මේ වෙච්ච අපරාධයට අපි අපගේ සංවේගය ප්‍රකාශ කරන අතර සියලු ජනතාවගේ ඒකරාශීත්වය අපි බලාපොරොත්තු වෙනවා. ஊழல்களுக்கு எதிராக செயற்படுகின்ற டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் நிர்வாக நிறைவேற்று பணிப்பாளரான ஜே.சி. வெலியமுனவின் ஊழல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பல விடயங்களை நீதிமன்றத்தின் முன் பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வந்து உள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ඇත්ත වශයෙන් ප්‍රජාතන්ත්‍රවාදයට එල්ලවිච්ච පහරක් කියලා මට කියන්න පුළුවන්. මොකද ප්‍රජාතන්ත්‍රවාදයට ආරක්ෂා කිරීමට ඉන්න බැඳිලා ඉන්න පිරිසක් තමයි නීතිඥවරු කියන්නේ. ඉතින් එනකොට හෝ තවත් පිරිසක නීතිඥ පිරිසක හෝ බලපෑමක් එල්ල වෙනවා කියන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුවට ලොකු පහරක් එල්වීමක් කියලා මම කියන්නේ. சட்டத்தின் என்று கூறும் பொழுது எங்கள் கட்சிக்காரருக்காகத்தான் நாங்கள் வாதாடுகின்றோம். தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது யாருடைய இதுக்காகவோ நாங்கள் வாதாடுவதில்லை. எவர் எங்களை கட்சிக்காரர் நியமிக்கிறாரோ அந்த கட்சிக்காரர்கள் நாங்கள் வாதாடி அவர்களுக்கு வேண்டியது செய்வதுதான் எங்களுடைய கடமை. அரசியல் நோக்கம், சமய, மத, மொழி, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் அப்பால் பட்டு ஒரு சட்டத்தரணி என்ற எங்களோட கௌரவ தொழிலை மட்டுமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியான சூழ்நிலை இந்த நாட்டில் இப்படி நடைபெறும் பொழுது இது ஒரு சட்டத்தரணிக்கு நடந்ததாக மட்டும் நாங்கள் கருதவில்லை. இது நாளைக்கு எனக்கும் நடக்கலாம், இன்னொருக்கு நடக்கலாம், எந்த சட்டத்திற்கும் நடக்கலாம். இவ்வாறு நடைபெறுவதன் மூலம் சட்டத்தின் ஆட்சி என்று சொல்வது ஒரு சீர்குலைந்து போகும் சூழ்நிலை உருவாகலாம். මානව හිමිකම් නඩු විශාල ගණනකට සම්බන්ධ වෙලා තිබෙනවා. ඔහු ඒ වල ජයග්‍රහණ ලබාලා දීලා තියෙනවා. නමුත් ඒ මිනිස්සුන්ගේ ආයිතිය හයින්ට යටපත් කරන්න සුදුසුම් පුජ්‍යලයා මොහු ඝාතනය කිරීම කියන එක අපි විශ්වාස කරනවා. එතකොට රටේ මානව හිමිකම් මිය යනවා කියන එක ඉතාම පැහැදිලි. යුද්ධයක් පවතින රටක මානව හිමිකම් ගැන මාමුතියෙන් කිය යුතු නැහැ. ඒ උල්ලංඝන හැම අවස්ථාවකම මොහු තමන්ගේ උපරිම ශක්තියෙන් තමන්ගේ සේවාදායකට මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ට, ජනතාවට, දුප්පත් ජනතාවට මේ ලබලා දෙන සහනය මරා දමන්න තමයි මේ ප්‍රහාර එල්ල කරේ කියන එකයි මම විශ්වාස කරන්නේ. එය අපි සියලු දෙනා
මේ රටේ නීතියට ගරු කරන්න සියලු දෙනා මේක හෙලා දැකිය යුතුයි. ඒ වගේම බලකිරීමක් කරන්න මේක නිහඬ කරන්න දෙන්න බෑ. මෙය වහම මේ අපරාධකරුවන් අත්අඩංගුවට ගත යුතුයි කියන එක අපේ හැඟීම. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஊடகவியலாளர் மாநாட்டில் நீதிமன்றம் வரை வந்துள்ள வன்முறைகள் தொடர்பான விசாரணைகளை தாம் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். සම්බන්ධයෙන් අපි යම්කිසි පරීක්ෂණයක් කරනවා මම හෙළිදරව් කරන්නේ නැහැ. ඒ අනුව අපිට පුළුවන් වෙයි සැකකරුවන් යථා කාලීනව අත්අඩංගුවට. அவர்கள் செய்கிற தொழிலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். நாங்கள் இன்று எதிரிக்காக ஆஜராகவும் நாளை வழக்காளிக்காக ஆஜராகவும் ஆகவே எங்களுடைய தொழிலை எங்களுடைய தொழிலை சுதந்திரமாக செய்வதற்கு அரசும் மற்ற எல்லா இடங்களும் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. எது எவ்வாறு இருப்பினும் இதுவரை சாதாரண பிரஜைகள் நிவாரண பணியாளர்கள் மீது அரங்கேறிய மனித உரிமை மீறல்கள் இன்று சட்டத்தரணிகள் வரை வியாபித்துள்ளமையானது இலங்கையின் மனித உரிமைகளின் உண்மை நிலையை உலகுக்கு எடுத்து காட்டுகின்றது. சட்டத்தரணிகள் எமது நாட்டின் நீதியையும் நியாயத்தையும் பாதுகாக்கின்றவர்கள். இன்று இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையானது பொறுப்பதிகாரிகளை சிந்திக்க வைக்குமா அல்லது பொறுப்பதிகாரிகளும் நாளை வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்படுமா?